அழகர் தமிழகமே வியந்து பார்க்கிற விழாக்கள் மதுரை மாவட்டத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அதன் ஒருபடியாக அழகர் இன்றைக்கு மலையிலிருந்து புறப்பட்டிருக்கிறார். மக்களுடைய ஆரவாரத்தோடு எழுச்சியோடு இந்த நாடு செழிப்பாக இருக்க வேண்டும் என்ற எண்ண உணர்வோடு அழகருடைய வணங்குவதற்கு மக்கள் பக்தியோடு வணங்கிக் கொண்டிருக்கிறார்கள். எங்களை போன்ற பொது வாழ்வில் இருக்கிறவர்களும் இதில் பங்கேற்கிற வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. பங்கேற்று எதிர்காலம் சிறப்பாக இருக்கும். அழகர் என்ன உடை உடுத்தி வருகிறார் என்கிற எதிர்பார்ப்புகளோடு அந்த உடைக்கான நல்ல யோசனைகள் சிலருக்கு எண்ணக்கூடும். அந்த நல்ல எண்ணங்கள் இந்த ஆண்டு மலரும். ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க. மக்கள் நல்ல அருமையா அழகுமலையான நல்லா தெரிவிச்சுட்டு சந்தோஷம் மகிழ்ச்சியா அழகுமலை கிளம்பி இருக்கிறாரு. இந்த வருஷம் ரொம்ப மகிழ்ச்சியான வருஷமா இருக்கு. இல்லப்பா, நான் இத்தனை வருஷம் ஆச்சு. இந்த வருஷம் தான் நாங்க வந்திருக்கோம். கிளம்புறப்ப பாக்குறத இந்த வருஷம் தான் நாங்க வந்திருக்கோம். வேற என்ன, நாளைக்கு எப்பயும் மதுரையில தான் இதை வரவேற்கிறதுக்கு அவ்வளவு எதிர் சேவை, அவ்வளவு விசேஷமா நாங்க காத்துக்கிட்டு இருப்போம். இங்க நேரவே நம்ம வழி அனுப்பி வைக்கிற மதுரைக்கு அப்படின்றது இன்னும் எங்களுக்கு சந்தோஷமா இருக்கு. இன்னும் நாளைக்கு எதிர் சேவையும் பாத்துருவோம். அங்க போய் இறங்குறதையும் பாத்துருவோம், ஆத்துல அழகு இறங்குறதையும் பாத்துருவோம். எங்களுக்கு அழகை விரட்டி சுத்தி பாத்துக்கிட்டே இருக்கிறதே எங்களுக்கு சந்தோஷம். நாங்க உஸ்லமட்ல இருந்து வந்திருக்கோம். இந்த வருஷம் தான் ஃபர்ஸ்ட் இங்க அழகர் வெளியே ஏறுறத நாங்க பார்க்க வந்திருக்கோம். எப்பயுமே ஆத்துல அழகர் தான் பார்ப்போம். இன்னைக்கு தான் பெறப்படுறத பார்க்க வந்திருக்கோம். நல்லா இருந்துச்சு. நல்லா பார்த்தோம், பக்கத்துல பார்த்தோம் சார். ரொம்ப திருப்தியா இருந்துச்சு. பக்கத்துல பார்த்தோம். இது இத்தனை வருஷமா நாங்க ஆத்துல அழகர் இறங்குறப்ப தூரமா இருந்துதான் பார்ப்போம். இந்த வட்டம் பக்கத்துல இப்படி மூவ் ஆறத பார்த்தோம். நல்லா இருந்துச்சு. நான் மதுரையில இருந்து வரேன். எல்லா இயருமே நாங்க இந்த அழகர் கிளம்பையில வந்துருவோம். கண்டிப்பா இந்த இயரும் அந்த மாதிரி வந்தோம். எப்பவுமே இருக்கிற அதே ஜாலி, அந்த எந்தூசியாசம் எல்லாமே நல்லா இருந்துச்சு. தரிசனம் நல்ல ஈஸியா இருந்துச்சு. இந்த போலீஸ் எல்லாரும் நல்ல ஹெல்ப் பண்ணாங்க. கோஆர்டினேட் ஆகி நல்லா போச்சு. இந்த இயர் நல்லா போச்சு. நண்பர்களே, நான் என் பேர் இந்திரேஷ். நான் இங்க மதுரையில இங்க இருக்கேன். இங்க நாங்க அழகர் கோயிலுக்கு இருக்கோம். இங்க ஜாலியா இருந்துச்சு. நல்லா சாமி பார்த்தோம், நல்லா விளையாண்டோம். இவன் என் பெஸ்ட் ஃப்ரெண்டு. இவன் பேர் ஆதி. ரொம்ப நல்லா ஜாலியா இருப்பேன். எப்பவுமே சாமி பார்க்கறது தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். தேங்க்யூ அண்ணா. வணக்கம், என்னுடைய பேர் மாரி. நான் பாண்டி கோயில் கிட்ட இருந்து வர்றேன். எப்பயுமே ஒரு மதுரைக்கான அடையாளம், மதுரைக்கான மிகப்பெரிய பாரம்பரியம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம சித்திரை திருவிழா தான். இந்த சித்திரை திருவிழாவை பொறுத்த வரைக்கும் வெளியூர்ல இருக்கக்கூடிய நபர்களுக்கு எந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு, எப்படி எல்லாம் சாமி இறங்குது, எதனால அழகர் குதிரையில வர்றாரு, இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கும். இது எல்லாத்தையும் பாக்குற பாக்கியம் மதுரை மண்ணில் பிறந்த நமக்கு இருக்கு. அப்படி இருக்கும்போது நேரடியா பார்க்கும்போது எந்த ஒரு மிகப்பெரிய ஒரு நிகழ்ச்சியோ இல்ல மிகப்பெரிய ஒரு சித்திரை திருவிழா நடத்தும் போது அதுல ஏகப்பட்ட இடையூறுகள், காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கும். இது காவல்துறைக்கு மிகப்பெரிய சவால். இந்த நேரத்தில் உண்மையிலே நம்ம சொல்றோம், காவல்துறை அவ்வளவு துரிதமா வேலை பார்த்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி நீங்க பார்க்கும்போது மக்கள் அலையலையா இருப்பாங்க, எந்த பக்கம் போறது எப்படின்னு தெரியாது. ஆனா இந்த முறை என்ன பண்ணிருக்காங்கன்னா, இந்த பார்ட்டிஷன் பாக்ஸ் போட்டு பண்ணிருக்காங்க. இது உண்மையிலே பொதுமக்களுக்கு மிகப்பெரிய அளவுல ஒரு சவால்களை குறைச்சு அவங்கள குடும்பத்தோட பாதுகாப்பா வந்துட்டு போற அளவுக்கு இருந்திருக்கு. இதே போல ஒவ்வொரு முறையுமே ஒவ்வொரு ஆண்டுமே அடுத்தடுத்த முறை என்ன எளிதான முறையில் நம்ம பண்ணணும் அப்படின்றத அரசாங்கம் துரிதமா நடவடிக்கை எடுக்கணும். இந்த முறை உண்மையிலேயே மிகச் சிறப்பாக கையாண்டிருக்காங்க நம்ம சொல்லப்படுது. இங்க வருஷம் அன்னதானம் பண்ணுவோம். அதாவது சின்னதாக ஆரம்பிச்சோம். இன்னைக்கு ஒரு 4000 பேருக்கு அன்னதானம் பண்ற அளவுக்கு எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்காங்க. அதாவது அந்த அழகருடைய எனக்கு அனுகிரகம் எல்லாமே இருக்கு, சிறப்பா இருக்கு. காவல்துறையோட ஒத்துழைப்பு இருக்கு. எந்த இது இல்லாம சிறப்பாக பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் பெரிய லெவல்ல பண்ணணும்னு எதிர்பார்க்கிறோம். அதாவது சாமியோட இது எங்களுக்கு ரொம்ப வைப்ரேஷன் நல்லா இருக்கு. எந்த குறையுமே கேட்டது கொடுப்பாரு. அதாவது என்ன இருந்தாலும் சரி, எனக்கு ஏதாவது உடம்புல ஏதாவது நேரம் வந்துருவோம். இங்க மத்திரி பரிசு சாட்டை பரிசு எடுப்போம், துண்ணூறு போடுவாங்க, ஏதாவது மத்திருப்பாங்க. ரொம்ப வைப்ரேஷன் இருக்கு. இன்னும் இது நாங்க கிட்டத்தட்ட இன்னைக்கு காவல்துறை எனக்கு நல்லா ஒத்துழைப்பு கொடுத்துருக்காங்க. இன்னும் பெரிய லெவலில் பண்ணணும்னு எங்களுக்கு அடுத்து எங்க தலைமுறை பண்ணணும்னு எதிர்பார்த்துருக்கோம். சாமியோட ஆதரவு எங்களுக்கு, அதாவது வைப்ரேஷன் நல்லா இருக்கு சார். எங்க சொந்த ஊரே செட்டுக்குச்சி கிராமம், அருப்போட்டை பக்கத்துல செட்டுக்குச்சி கிராமம். இங்க மதுரையில நேதாஜி ரோட்ல வளையகாத்தூர்ல ஃபேன்சி கடை வச்சிருக்கோம். வியாபாரிகளை சேர்ந்து ஒரு 50-60 சேர்ந்து நாங்க பண்ணிட்டு இருக்கோம்.